அடுத்த 7 ஆண்டுகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் 10 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாக ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி அறிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்று வரும் ஏஐ இம்பாக்ட் மாநாட்டில் ஏஐ ஃபார் ஆல் என்ற கொள்கையின் அடிப்படையில் மிக குறைந்த விலையில் பல்வேறு அதிநவீன தொழில்நுட்ப சாதனைகளை ஜியோ நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. அதில் ஒன்றுதான் ஜியோ பிரைம்ஸ். இது பார்ப்பதற்கு சாதாரண கண்ணாடி போல இருக்கும் ஒரு ஸ்மார்ட் கிளாஸ். இதில் ஹலோ ஜியோ என்ற ஏஐ உதவியாளர் உள்ளது. இதன் மூலம் போன் பேசலாம், இசை கேட்கலாம், புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை எடுக்கலாம். இது மெட்டாவின் ஸ்மார்ட் கண்ணாடிக்கு போட்டியாக கருதப்படுகிறது. தமிழ் உள்ளிட்ட 6 இந்திய மொழிகளில் இதனுடன் கலந்துரையாட முடியும். ஜியோவின் மற்றொரு தயாரிப்பு ஜியோ ஏஐ ஆரோக்கியா. இது ஒரு ஏஐ கிளினிக் போன்றது. இதில் உள்ள ஸ்மார்ட் மிரர் மற்றும் வாய்ஸ் ஏஐ டாக்டர் மூலம் நமது உடல்நிலையை நாமே பரிசோதித்துக் கொள்ளலாம். கண்ணாடி முன்னால் நின்றாலே அது உங்கள் உடல் மாற்றங்களை கண்டறிந்து ஆரம்பகட்ட ஆலோசனைகளை வழங்கும். வீட்டில் உள்ள மின் சாதனங்களை ஏஐ மூலம் கட்டுப்படுத்தும் தொழில்நுட்பத்தையும் ஜியோ அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் வீட்டின் விளக்குகள், ஏசி போன்றவற்றை மிக எளிதாக இயக்க முடியும். இவை மட்டுமல்லாமல் ஜியோ சம்ஸ்கிருதி, ஜியோ பிரைன் போன்றவையும் டெல்லி மாநாட்டில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் டெல்லி மாநாட்டில் பேசிய ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி அடுத்த 7 ஆண்டுகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் 10 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாக அறிவித்தார். AI offers limitless augmentation in knowledge, efficiency and productivity. We are only at the dawn of this era. The best of AI is yet to come. இந்தியாவில் இணைய கட்டணத்தை ஜியோ எப்படி உலகத்திலேயே மிக குறைவாக மாற்றியதோ அதேபோல ஏஐ தொழில்நுட்பத்தையும் ஒவ்வொரு இந்தியனுக்கும் மிக குறைந்த விலையில் ஜியோ கொண்டு வரும் என்று முகேஷ் அம்பானி உறுதியளித்தார். இதனை அவர் ஏஐக்கான ஜியோ மொமெண்ட் என்று வர்ணித்தார். 21ஆம் நூற்றாண்டில் உலகின் மிகப்பெரிய ஏஐ சக்திகளில் ஒன்றாக இந்தியா உருவெடுக்கும் எனவும் முகேஷ் அம்பானி நம்பிக்கை தெரிவித்தார்.